நேபாளத்தில் செவ்வாயன்று அடுத்தடுத்து 4 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் 36 பேர் இறந்தனர். 1000க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர். கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி நேபாள நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 8000க்கும் அதிகமானவர்கள் பலியாகினர். 20,000 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் நேபாளத்தை மையமாக கொண்டு செவ்வாயன்று பகல் 12:40 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் இருந்து கிழக்காக 80 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவானதாக இந்திய தேசிய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து மேலும் 3 நிலநடுக்கங்கள் நேபாளத்தை தாக்கின. தலைநகர் காட்மாண்டு மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிந்தன. 36 பேர் பலியானதாகவும் 1120 பேர் படுகாயமடைந்ததாகவும் நேபாள உள்துறை அமைச்சகம் தெரிவித்தது. நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து தொலைத்தொடர்பு சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டதால் குடும்பத்தினரின் நிலை தெரியாமல் மக்கள் தவித்தனர். I'm trying to call to my home, but network is busy. It's not reachable. I'm worried for my family. ஏப்ரல் 25ஆம் தேதிய நிலநடுக்கத்தின் தாக்கத்தில் இருந்து மீளாத நேபாள மக்கள் செவ்வாயன்று ஒரே நாளில் அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் பீதியடைந்து சாலைகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக முற்றுகையிட்டதால் காட்மாண்டு விமான நிலையம் சிறிது நேரத்துக்கு மூடப்பட்டது.